என்னடா கருவாயா, வேலைக்கு வர நேரமா இது? நீ பாட்டுக்கும் வச்ச சௌரியத்துக்கு வந்துகிட்டு இருக்கிற. இது என்ன உங்க ஆயாவோட வீடா? கரெக்டான நேரத்துக்கு வரலேன்னு வச்சுக்க, காலை திருவி இப்படியும் பத்துக்க. தடியண்ணே, வர்றப்போ ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள இப்படி திட்டுறியானே. சரி சரி, நான் கடையை பார்த்துக்கிறேன், நீ போய் வேலையை பார்க்குறதா பார்த்துட்டு போ. ஏன்பா ஒரு 10 முறுக்கு என்ன விலைன்னு சொல்லுப்பா. ஒரு முறுக்கு எவ்வளவு ரேட்டுக்கு போட்டு வித்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு முறுக்கு 15 ரூபா ரேட்டுக்கு போட்டு விற்கிறோம் பாட்டியே. நெய் முறுக்கு வேறையா, அதனால அந்த ரேட்டுக்கு தான் போட முடியும் பார்த்துக்க. மொத்தம் 10 முறுக்கு 150 ரூபா பாட்டியே, வாங்கிக்கிறியா? அடேங்க அப்பாடி, எப்படியோ என்னப்பா இது 15 ரூபாய்க்கு விற்கிறீங்க ஒரு முறுக்கு? சாதாரண கடையில் வாங்கினா கூட 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகலாமே. ஒரு 10 ரூபானாவது குறைச்சி போடலாம்ல. இந்த தடியன் கடையில் வாங்கினா இது ஒன்று ரேட்டாக கூடி போட்டு வச்சு நல்லா உடம்பத்தான் வளர்த்து வச்சுருக்கிறியான். சரி சரி, 10 முறுக்க கொண்டா. ஏப்பா காரக்கல்ல இருந்தா ஒரு 1/4 கிலோ போடுப்பா. 1/4 கிலோ எவ்வளோ வரும்? ஏக்கா 1/4 கிலோ காரக்கல்ல வெறும் 60 ரூபா தான்க்கா, வாங்கிக்கிறியா? அடேங்கப்பா, இந்த தடியெண்ணெய் கடையில் வாங்கினாலே ரேட்டு உகவு ரேட்டு தான் சொல்கிறாரு. பூரா வயிற்றுக்குள்ளே போட்டு குமிச்சு வச்சுருப்பேன் போல, நல்லா தடி கணக்காக இருக்கிறேன். அதனாலேயே 1/4 கிலோ 60 ரூபாய்க்கு விற்றா ஏழை மக்கள்லாம் எங்கே போகிறது? சரி சரி கொடு, வேறு வழி என்ன இருக்குது? இந்த ஒரு கடை தான் இங்கே இருக்குது, இதில் தான் வாங்கி தொலைக்கணும். என்னடா நான் போனதுலேருந்து எத்தனை பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க? எனக்கு நல்ல கணக்கு தெரியும். கேமரா வேற வச்சிருக்கேன், கரெக்டான பதில சொல்லணும், புரியுதா? நீ மாற்றி கீத்தி சொன்ன வேலையை விட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். பெரிய போலீஸ் வேலை. அண்ணே 2 பேர் வந்து வாங்கிட்டு போனாங்கண்ணே. ஒருத்தவங்க ஒரு 10 முறுக்கு வாங்கிட்டு போனாங்க, இன்னொருத்தவங்க 1/4 கிலோ காரக்கல் வாங்கிட்டு போனாங்க பார்த்துக்கோங்க. 1/4 கிலோ காரக்கல் 30 ரூபா தானே, 30 ரூபாய்க்கு கொடுத்து விட்டேன். ஒரு முறுக்கு 5 ரூபா ரேட்டுக்கு தானே கொடுக்க சொல்லியிருக்கிறேன். 50 ரூபா வாங்கி போட்டேனே. இந்த நீ மொத்தம் 80 ரூபா. 2 பேர் கணக்கு இருக்குது, வேணா கேமரா போட்டு பார்த்துக்க. நீங்க எல்லாம் கரெக்டாக தான் சொல்கிற. நீ மட்டும் மாற்றி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, தலையை அந்த பக்கமாக திருப்பி வச்சிருப்பேன் பார்த்துக்க. சரி சரி, சரக்கு வந்துருச்சாம்மா, போய் மிச்சரை முட்டை எடுத்துட்டு வா முதல்ல. இந்த கடையில் மிச்சர் தான் தீரப்போகுது, மிச்சரை கொண்டு வா இல்லை இந்த தடையாவது மிச்சரை கொஞ்சம் சேர்த்து போட்டு வாங்கிட்டு வாடா. எப்போ பார்த்தாலும் அரை பாட்டில் தானே வருது. கேட்டோம்னா இங்கே பாதியிலே எடுத்துக்கிறாங்க, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. இந்த தடவையாவது கொஞ்சம் பார்த்து மிச்சரை வாங்கிட்டு வாடா, புரியுதா? பாட்டிமா, உங்கள் கடையில் கொஞ்சம் எல்லா பொருளையும் குறைச்சி போட்டதா என்ன? நாங்களாம் வாங்குறதா என்னம்மா? 1/4 கிலோ காரக்கல்ல அது ஒன்று விற்றா என்ன ரேட்டு? இதெல்லாம் சொல்லுங்கள். வெளியில் போனோம்னா வெறும் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. உங்கள் கடையில் மட்டும் 60 ரூபானா என்னங்க அர்த்தம்? இதெல்லாம் அநியாய விலையா தெரியலையாம்மா? கொஞ்சமாச்சும் உங்கள் பையனை குறைச்சி விற்க சொல்லுங்கம்மா. மனித அபிமானம்னு ஒன்று இருக்குதில்ல. என்னம்மா சொல்கிற? 1/4 கிலோ 60 ரூபான்னு விற்றானா? என்னம்மா எப்போவுமே 30 ரூபா தானே விற்போம். அப்படிலாம் என் பையன் விற்றுருக்க மாட்டானே. என் பையன் அப்படிலாம் பேரசப்படுறவனும் கிடையாது. என்ன நான் பார்த்துக்கிறேன், விடு. அந்த கருவாயும் பையங்க வேலை பார்க்குறான்ல, அவன் தான் 60 ரூபான்னு எடுத்து கொடுத்தான். அவன் என்ன இல்லாத ரேட்டுக்கா போட்டு விற்க போறியா? நீங்கள் என்னன்னு கேட்க மாட்டீங்களாக்கும்? அவன் இருக்கிற விலையத்தானே போட்டு விற்க முடியும். நீங்கள் பொய் சொல்லாதீங்கம்மா. என்கிட்ட ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சுன்னு பேசாதீங்க. அங்கிட்டு போய் இடக்கு முடக்கா சொல்லி கொடுக்க வேண்டியது என்கிட்ட வந்து ஒரு பேச்சு பேசாதீங்க. இப்படி 60 ரூபான்னு விற்றா நாங்கள் எப்படி வாங்கி சாப்பிட முடியும்? அட பாவி திருட்டு தீனிக்காரா, மிச்சரை பூரா எடுத்துகிட்டு வந்து பாதியை தின்னுபிட்டு பாதியை கொண்டு வரையான். அவன் கேட்டால் வேற என்னென்னமோ சொல்கிறான். திங்கிறத பாரு, நல்லா அண்டங்காக்கா திங்கிற மாதிரி. அவன் முகரை மூஞ்சியும் பாரு, சளியை ஒழுக விட்டுப்புட்டு அந்த மிச்சரை வேற தின்னுக்கிட்டு உக்காந்துருக்குறேன். இவன் தின்னதை மக்களுக்கு போட்டு கொடுக்கணுமா? இப்போவே இப்போ என்னான்னு கேட்குறேன். திருட்டு அண்டங்காக்கா பையன். ஏலே ஊதாரி பையலே, நீ இப்படி ஊதாரித்தனமாக இருக்கனால தான் உன் மண்டையில் அவன் மிளகா அரைச்சி விட்டுட்ருக்கிறான். காரக்கல்ல எல்லாமே அதிக ரேட்டுக்கு போட்டு விற்கிறான். நம்மளால 60 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்கிறான். நம்ம 30 ரூபா கல்லையே. நீ என்ன தான் மன்னிக்கிட்டு இருக்கிற? உட்காந்து நல்லா தூங்குறியா சோம்பேறித்தனமா? எல்லாம் என்னையே சொல்லணும். நான் ஒரு முட்டா பையில பெற்று வச்சிருக்கிறேன், அப்புறம் என்னைத்தானே சொல்லி ஆகணும். எம்மா நீ என்னம்மா சொல்கிற? நான் கண்கொத்தி பாம்பா கேமராவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையுமே. அவன் ஏமாத்துறதுக்கு வழியே கிடையாதுமா. ஆனால் நீ சொல்கிற மாதிரி வாய்ஸ் கேட்காதில்ல. அப்போ ஒருவேளை இங்கே இருக்க பொருள்லாம் அதிக ரேட்டுக்கு போட்டு அவன் பாதி எடுத்துக்கிறானோ? அப்போ நான் தான் ஏமாளித்தனமாக இருந்திருக்கேனோ? நீ ஒரு ஏமாளி பையதான், லூசு பையதாண்டா. உனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன இந்தானே மிச்சரு? எப்போ பாப்பா அங்கேருந்து தூக்கிட்டு வரதுக்குள்ளே சிரமமாக இருந்துச்சு, அதனால தான் ஒரு 5 நிமிஷம் உக்காந்துட்டு வந்தேனே. புடினே மிச்சரு. அம்மா அம்மா வாங்கம்மா, எப்போ வந்தீங்க? ஒரு காப்பி வாங்கிட்டு வரவா, குடிக்கிறீங்களா? கருவாயா, நம்ம கடைக்கு வந்த 2 கஸ்டமருக்கும் முறுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு விற்ற, அப்புறம் காரக்கல்ல எவ்வளோ ரூபாய்க்கு விற்றன்னு சொல்ல முடியுமாப்பா? என்னண்ணே இப்படி கேட்டுப்புட்டேன்? முறுக்கு 50 ரூபாய்க்கு, காரக்கல்ல 30 ரூபாய்க்கு போட்டேன். மிச்சம் 80 ரூபா அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் இல்லைண்ணே. என்ன நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? நானே கேமரில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். உங்கள் அம்மா சத்தியமாக அதானே நடந்துச்சு.
இந்தடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க அம்மா மேல சத்தியம் பண்றியா? எல்லா ரேட்டையும் அதிக ரேட்டுக்கு போட்டு வித்துவிட்டு எல்லாரும் எனக்கு சாபம் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாளுங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எல்லாத்தையும் எவ்வளவு ரேட்டு போட்டு விப்ப? என்ன நான் அப்பெல்லாம் விற்கலனே, உன் மேல சத்தியம் கூட பண்றேனே. சொல்லிட்டே இருக்க, ஏன் மேல சத்தியம் பண்றியா? அடடோ, யார் இது? ஏதோ அம்புலி படத்துல ஒரு அம்புலி மாதிரியே இருக்குது. ஐயோ, பார்த்தாலே பயமா இருக்குது. பெசாட்டு அப்படியே மெதுவா நகர்ந்து போயிருவோமா? இது என்ன உருவம்? ஒருவேளை அந்த கிராமத்துல, அந்த மாடப்புறம் கிராமத்துல பிறந்துச்சுல அந்த அம்புலியா இருக்குமா? நடந்து போவோம், அப்புறம் நம்மள புடிச்சு புடுவியா? ஐயோ, என்ன இப்ப தாண்டி வந்ததுக்குள்ள இங்க வந்து பணத்தை கிடக்குது. அட கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த அம்புலி கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா. ஐயோ, உன்னைய பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. என்னை விட்டுரு, ஏட்ட ஒண்ணுமே கிடையாது. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு விட்டுரு. நான் யாருக்கு எந்த பாவமும் செய்யலையே கடவுளே. நீ பாட்டா உனக்கு நான் என்ன தண்டனை தர போறேன் தெரியுமா? உன்னைய படுக்க போட்டு உன் குறவாளைய கிடைக்க போறேன். இந்த கிராமத்துல நான் எதுக்காக வந்து தெரியுமா? இந்த கிராமத்துல இருக்கவங்களை அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். என் பேரு பொம்புலி. இந்த பொம்புலிக்கு வாரம் பலியாடை கொடுக்கலன்னு வச்சுக்க, உடனே பலியா ஆக்கிடுவேன். பார்த்துக்க, பலியாடை அனுப்பிவிடுவியா இல்லையாடா? நான் இங்கு வாழ்கிறேன், நீ எங்கு வருகிறாய்? ஆவியாக இங்கு இருக்கேன். என்னை இந்த சின்ன பந்தில் அடைத்து வத்தது யாரு? ஐயோ, பொம்புலியா? இதுக்கு முன்னாடி இப்படிலாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஆமா, சோளக்காட்டுக்குள்ள நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற? தயவு செஞ்சு எங்க கிராமத்தை விட்டுட்டு போயிரு. உனக்கு பலியாடு தானே வேணும். வாரம் உனக்கு ஆடை அனுப்பி வைக்கிறேன். இங்க இருந்து மட்டும் போயிரு. எந்த மக்களையும் எதுவுமே பண்ணிடாது. அவ்வளோ பெரிய உத்தமனாடா நீயே, எல்லா மக்களையும் காக்க வந்த கடவுளா நீயே. அவ்வளோ பெரிய சீனலா உனக்கு கிடையாது. நீ ஏன் ஒரு லூசு பைய தானே, திருட்டு பைய தானே, மானம் கெட்டவனே. இந்த கிராம மக்கள் எல்லாத்திட்டு போய் சொல்றா, மானம் கெட்டவனே. இப்ப நீங்க படுக்கணும், உன் மேல ஏறி நான் நல்லா குதிக்கணும். அதுக்கப்புறம் தான் உடைய இந்த இடத்த விட்டு அனுப்புவேன். சரி, நான் படுக்கிறேன், குதிச்சுட்டு மட்டும் விட்டுரு. நீ ஓங்கி எதுவும் கூச்சிப்படாத. என் குடல் குந்தாணிலாம் வெளியே வந்துடும் பார்த்துக்க. நீ வேற பார்க்க நல்ல மிருகம், வெயிட்டான மிருகம் மாதிரி இருக்கிற. தயவு செஞ்சு நீ ஒன்றும் பண்ணிடாத. மெண்டல் பயலே, படடா, உன் மேல குதிக்கணும். குதிச்சு விளாடணும். பஞ்சு போல போகும் உடம்புல, நல்லா குதிச்சு விளாடணும். பம் பம் பம். அழு கடவுளே, போயிருச்சா? எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? நங்கு நெஞ்சிலே மிதிச்சு வச்சிருச்சு கடவுளே. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, ஓடிடுவோம். என்னடா இது? ஐயோ, என்னமோ கருப்பு உருவம் மாதிரியே உக்காந்துருக்குது. பார்க்க என்ன கொடூர மிருகம் மாதிரி இருக்குது. ஐயோ, எப்படி இதுக்கிட்ட தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. இதோட முகரையை பார்த்தாலே சகிக்கல. இதுல பக்கத்துல வந்து முகரையை காட்டுச்சுன்னா அவ்வளவுதானே. ஐயோ, இது என்ன சோட்டுன்னு எடுத்து தொலைவிக்கிட்டு இருக்குது. நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரியே நடந்து போயிருவோம். அப்ப அதுவும் கண்டுக்காத மாதிரியே போயிரும். சோட்டா எங்க இருக்கிற சோட்டா? ஐயோ, என் வேட்டி அவுக்குது. சோட்டம்மா, உன்னை எங்கெல்லாம் தேடினே, நீ எங்கதான் இருக்கிறியா சோட்டுமா? இங்க வா சோட்டுமா, காட்டுக்கு எதுக்கு தனியா வந்த? நீ நடிக்கிற மாதிரி நான் சோட்டு இல்லம்மா. நான் வந்து அங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன், விட்டுறியா? சோட்டு, என்னைய விட்டுட்டு போகணும்னு நினைக்காத. இனிமேல வாழ்க்கை முழுக்க என் கூட தான் இருக்கணும். நீ அந்த குகைக்குள்ளதான் என் வீடு. வா, அங்க போய் இருந்துக்கலாம். வா சோட்டு, தலையில என்ன ஈருப்பேன்னு நிறைய வச்சிருக்க போல. கையை வைக்க முடியல சோட்டு. என் மடியில படு, உனக்கு நான் பார்த்து விடுறேன். ஒரு கடவுளே, இது என்ன கழுத்து மேலெல்லாம் ஏறி உக்காந்துக்குச்சு. நான் இதுக்கிட்ட வந்து எப்படி தப்பிக்க போறேன் தெரியலையே. சோட்டு கொஞ்சம் கீழே இறங்குறியா சோட்டு? எனக்கு இடுப்பு வலிக்குது. ஐயோ, தலையில பேனை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது என்னைக்கு பேன் பார்த்து முடிக்கிறது? நான் என்னைக்கு வீட்டுக்கு போறது? கடவுளே, இதுக்கிட்ட வந்து எப்படியாவது என்னைய காப்பாத்து. என்ன சோட்டு, இவ்வளோ பேனை வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி உனக்கு நைட்டு தூக்கம் வரும்? இப்ப ஈத்தி விட்டுட்டு உனைய போய் குளத்துல குளிக்க வச்சுப்புட்டு நல்லா பொட்டு பவுடர் அடிச்சு வச்சு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன். வா, நம்ம குகைக்கு போவோம். அங்க மிருகங்கள்லாம் வெட்டி போட்டு வச்சிருக்கேன், நீ சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிடு சோட்டு. அங்க உனக்கு பிடிச்ச கோழியை வேக வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நிறைய பெரிய காடை கவுதாரியெல்லாம் வேக வச்சிருக்கிறேன். வாமா, வந்து சாப்பிடு. ஏய், நீ என் சோட்டு இல்ல, இப்பவே உன்னை கொலை பண்ண போறேன்.
ஐயோ நானும் அதை தானே அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தான் அப்பா வந்து எனக்கு படுக்க வச்சு பேனை பார்த்துக்கிட்டு இருந்த. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் கொடுத்துறேன். என்னைய மட்டும் விட்டுரு தயவு செஞ்சு. இந்த ஊர் மக்களை என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சு போயிடுறேன். அடே சுயநலம் முடிச்ச நாய் பயலே, உன்னையும் இந்த இடத்த விட்டு விட்டுருவேன்னு நினைக்காத. எனக்கு பலியாடு கொண்டு வா, அப்படாத்தான் உன்னை இந்த இடத்த விட்டு விடுவேன். இப்போ 5 நிமிஷத்துல எனக்கு பலியாடை கொண்டு வந்து இங்கே சேர்க்கல, நீயும் பலியாடா ஈராத. ஒழுங்கா போயிரு. உனக்கு முன்னாடி போனவங்களோ இதே தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வர்றேன்னா நீ எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியும். அங்க நான் வந்துடுவேன் பார்த்துக்க. ஐயோ, நம்ம கிராமத்துல நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? இப்படி கிளவா வீட்டுக்குள்ளே அழைச்சு கிடக்குறியே, என்னென்ன நடந்திருக்கு? நம்ம கிராமத்துக்கு பொம்புலிங்கிற மிருகம் வந்திருக்குது. நல்ல வேளை அது என்னை கடிச்சு திங்கல, பலியாடு மட்டும் கேட்டிருக்கு. உனக்கும் இந்த விஷயம் நடந்துச்சா? என்னையும் அந்த மிருகம் அப்படிதான் மிரட்டி அனுப்பியிருக்கு. கொஞ்ச நேரத்துல பலியாடு கொண்டு வரலைன்னா உங்க ஊருக்குள்ள வந்துடுவேன்னு சொல்லி இருக்குது. ஏன் கிளவா, நீ ஆம்புலி படம் பார்த்துருக்கிறியா? எங்கப்பா அந்த படமெல்லாம் நான் எங்க பார்க்க நேரம் இருக்குது? என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அதை விட்டுட்டு அம்புலி பொம்புலின்னு இருக்கீங்க. நான் எந்த காலத்துல அந்த படமெல்லாம் பார்த்துருக்குறேன். நான் பார்த்துருக்கேன் அந்த படம். சின்ன வயசுல இந்த ஊர்ல போட்டு காமிச்சாங்க, அப்ப பார்த்துருக்கேன். ஐயோ பயங்கரமா இருக்கும் பார்த்துக்கங்க. அந்த மாதிரியே ஒரு மிருகம் வந்திருக்குதா? ஐயோ அப்ப சோளக்காடு சைட்லாம் நம்ம போவே முடியாதா? அந்த அம்புலி பிடிச்சி தின்றுமோ? ஐயோ இல்ல பொம்புலி பிடிச்சி தின்றுமோ? அதை நான் என் கண்ணுக்கு நேராக பார்த்தேன். கிட்டத்தட்ட நம்ம கிராமத்தில் கருவாய் இருக்கான்ல, அவனை மாதிரியே இருந்துச்சு. ஒருவேளை கருவாயினுக்கு இந்த மாதிரியே ஒரு தம்பி பிறந்திருக்குமோ? அதுதான் ஒரு பொம்புலியா இந்த சோளக்காட்டுக்குள்ளே வந்துருச்சோ? பயமாக கிடைக்குதுப்பா எனக்கு. அந்த எப்படியாச்சும் நம்ம பிடிச்சிடணும், இல்லைன்னா அது கேட்குற பலியாடை கொடுத்துருவோம். என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு நைட்டு அந்த பலியாடை கொடுத்துட்டு வந்துடும், இல்லைன்னா கிராமத்துக்குள்ளே வந்துடும். ஏப்பா எனக்கு ஒரு சந்தேகம். அந்த படம் எந்த டிவியில் போடுவாங்கன்னு சொல்லுங்கப்பா, நான் போய் பார்க்குறேன். இல்லைன்னா ஒரு கேசட்டாச்சும் வாங்கி கொடுக்க, நானும் போய் பார்க்குறேன். எனக்கும் ஆசையாக இருக்குது. இல்லை லூசிக்கலவா, இங்கே எல்லாம் பீதியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். உனக்கு படம் பார்க்கணுமா? படம் பேசாட்டு இருறா. ஆமாம்மா, நீ சொல்கிறது சரிதான். இந்த பலியாடை எப்படியாவது கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த பலியாடு இதை நீயே கொண்டு போய் அந்த பொம்பளைகிட்ட விட்டுட்டு வந்துடு. பொம்பளி ஆடு வந்துருச்சு. பொம்பளி எடுத்து சாப்பிட்டுட்டு கடை இங்கே இனிமேல் விட்டுட்டு போயிரு. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாது பொம்பளையே. நான் கேட்ட ஆடை வந்துருச்சா? இதுதான் எனக்கு வேணும். வாரம் ஆடை அனுப்பலை, அதுக்கு பதிலாக மனுஷனை அனுப்ப வேண்டியது வரும். நல்லா ஞாபகத்தில் இருக்கட்டும். சுட சுட ஆடு, சுட சுட ஆடு, சுட சுட ஆடு, நல்லா தெம்பேன் சோளக்காட்டுக்குள்ள. ஐயோ, இது என்ன டான்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு திங்கிது? பார்க்கவே பயமா இருக்குது. உடம்புலாம் ரத்தமா இருக்குது. ஐயோ நான் இல்லை, சும்மா நீங்க ஆடு திங்கிறியானு பார்க்க வந்தேன். நான் போயிட்டு வரேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.